ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வீடு சேர்ந்தாச்சு. ரொம்ப லாங் லீவ் ஆகிடுச்சு. நேற்று டைப் பண்ண சொல்ல டுடேன்றதுக்கு 2 அப்படின்னு டைப் பண்ணியிருந்தேன். சாரி ஃபார் தட். ஏன்னா ட்ராவலிங்கில் என்னால் அப்சர்வேஷன் பண்ண முடியல. டைப்பும் பண்ணி விட்டுட்டேன். நிறைய பேர் புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில 2 மார்னிங் அப்டேட்னா என்ன, நோ மார்னிங் அப்டேட் போட்டிருக்கீங்க, ட்ராவலிங்னு போட்டிருக்கீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 1 வீக்காக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பர்சனல் ஒர்க்காக அங்கே ட்ராவலிங், நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன வந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். ஃபைனலாக வீடு சேர்ந்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுடைய கிளாஸ் ஒர்க், ஹோம்ஒர்க் எல்லாம் பெண்டிங். எல்லாம் இனிமேல் கிளியர் ஆகிடும். ஒன்றுனா கிளியர் ஆகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் என்ன ஆட் பண்ணல அப்படின்றவங்கள அவங்களுடைய விஷயமும் இன்னிருந்து ஆட் ஆகிடும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐ வில் செக் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இன்னுமா செக் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லைங்களா. நான் உங்களுக்கு வெளியே ட்ராவலிங்கில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஃப்ரைடே ஆக்சுவலாக இந்த வீக்கில் மண்டே டியூஸ்டே நம்ம வர முடியல. திரும்ப நேற்று உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ட்ராவலிங்கில் இருக்கேன் அப்படின்னு. புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஒரு சில ஓகே அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு சில இன்னுமா செக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆட் பண்ணுங்கள் சீக்கிரம் அப்படின்றீங்க. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய பெண்டிங் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஆட் பண்ணுற விஷயமும் இந்த வாரம் செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய இது ஆட் ஆகிடும். அதேமாதிரி புதுசாக ஜாயின் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய கிளாஸும் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாம் என்னென்ன பெண்டிங் இருக்குதோ எல்லாமே இன்றைக்கி நாளைக்கு இந்த வீக்கில் எல்லாம் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போவாங்க. தொடர்ந்து நம்மளுடைய மார்னிங் அப்டேட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கண்டினியூ அதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா அந்த 500 லைக்ஸ்க்கு மேலே தான் பெட்டராக இருக்கும். இந்த 400 லைக்ஸ் ரீச் ஆகுது, 450 ரீச் ஆகுது. ஆனால் அந்த 500 லைக்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. இட்ஸ் ஓகே, மேபி என்னுடைய என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுமா இன்னும். ஓகே, நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4/5/2023 இல்லைங்களா. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் ட்ரெண்டிங்கில் இன்னும் போகலை. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஒரு சைட்வேஸு, 3ஆம் தேதி ஒரு சைட்வேஸ். ஓகே, ட்ரெண்டிங்கில் இன்னமும் ப்ரைஸ் மூவ் ஆகலை. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எல்லாமே இன்றைக்கி கிளியர் ஆகும். ஸோ அவங்களுடைய தாட்ஸ், என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து புட் ஆப்ஷனில் நிறைய பேர் பை பண்ணியிருக்கலாம். ஐ மீன் புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அவங்க டைம் டிகே பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, மேபி மார்க்கெட்டை இந்த மாதிரி சைட்வேஸ் பண்ண ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பேனிக்கில் வெளியே வந்திருப்பாங்க. இன்னும் ஸ்டில் ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அவங்களுடைய காசை இன்னும் 0 பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சைட்வேஸ்க்கான ஒரு அறிகுறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதாவது இந்த 18,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த 18,000 ரவுண்ட் நம்பருக்கு நேராக ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 2 லோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நேற்றுடைய மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சிலேருந்து மேலே பார்த்திங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 18,150 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன், பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் 2 வருது. இங்கே ஒன்று வருது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி டச் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோ கட் பண்ணால் உடனே நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. இமீடியட் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு. அப்போ என்ன திரும்ப மேலே போவோம். ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகும். ஸோ திரும்ப கீழே வரும். இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகேங்களா, சரி, நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ கட் பண்ண உடனே இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் மொமெண்டம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டுனா இது நம்ம சேலிங்கான வியூ பார்க்கலாம். ஸோ 17,950 ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, புட் ஆப்ஷனில் ஆக்சுவலாக ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி இது குவான்டிட்டி ஸ்மால் போட்டு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்குள்ளே கீழே வந்துட்டோம்மா உடனே சேல் பண்ணல, அது பாடி கண்டிஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ லோ ஃபார்மேஷன் பண்ணி வீக்னஸ் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை ஒரு குச்சி மாதிரி சடனாக உள்ளே போயிட்டு மேலே பாடி போட்டு க்ரியேட் ஆகுதுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்ஸ் ஏன் கேட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மறந்துடுறாங்க. நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம் லைக்ஸ் அவங்களே பண்ணுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு லட்சம் யூடியூப் வீடியோ பார்க்க சொல்லி எல்லாருக்கும் லைக் பண்ணணும்னு தோணாது. அது பிடிச்சிருந்தாவே தோணாது. ஏன்னா மறந்துடுவாங்க. அவங்க லைக் பண்ணணும் நெசசரி கிடையாது. அவங்களுக்கு லைக் பண்ணனா அது சரி பார்த்துக்கலாம். லைக் பண்ண பெரிய விஷயமா தோணாது. ஆனால் ஒரு யூடியூபருக்கு ஒரு லைக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் மறந்துட்டவங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் உங்கள் வற்புறுத்தி லைக் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. புரிஞ்சுதுங்களா?
சரி, இப்போது அப்பர் சைடு வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா ஆகிட்டு இருக்குது. அதையும் ஒரு கவனம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ப்ரைஸ் இங்கேருந்து வந்து ஒரு குச்சி மாதிரி இப்படி வந்துட்டு அப்பர் மூவ் ஆச்சுன்னா திரும்ப என்னது 18,150 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த லெவல் நீங்கள் மூமெண்டம் பார்க்கலாம். அதே முதல்ல இந்த ட்ரெண்ட் லைன் டிசைட் பண்ணும் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகணும்னு இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைன் டிசைட் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த 17,950 ட்ராவல் ஆகும். ஸோ மேலே அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா 18,150 தூரத்துக்கு ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 வி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னும் அப்பர் சைடுக்கான வியூ காமிக்குது. ஆனால் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் கேப் ஃபில் ஆகிடுச்சு. இதில் கேப் ஃபில் ஆகிட்டு திரும்ப வந்து அப்போ அப் சைடுக்கு வந்து திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, சரி, திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல், ஸோ ரெண்டாவது லெவல் பார்க்கலாம். நீங்கள் 43,000 கிட்ட ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்ட்ரடேக்காக. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் மூவ் ஆகும். அது வேறு கதை விடுங்க. 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் யாராலையும் கேட்ச்லாம் பண்ண முடியாது. அதுவும் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் வருது அப்படின்னா அது கேப் டவுன் தான் ஆகிடும். இல்லை பெரிய ரெட் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது யாரும் கேட்ச் பண்ண முடியாது. பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் தான் ட்ரை பண்ண முடியும். நார்மல் ரீட்டைல் ட்ரேடரில் வந்து அது வந்து நம்ம பிடிச்சிடலாம் அந்த பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்டை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ட்ரெண்ட் ட்ரா பண்ணிங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இங்கே திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்புறம் கொடுக்குதா இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கீழே வருதான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லெவல், ரெண்டாவது லெவல் பாருங்கள். 43,100 ஃபஸ்ட் லெவலும் 43,000 ரெண்டாவது லெவலும் நீங்கள் பார்க்கலாம். 43,100 ஃபஸ்ட் லெவல் பாட்டம் சைடும் 43,000 செகண்ட் லெவலும் பார்க்கலாம். ஏன்னா 43,000 ரவுண்ட் நம்பர், சைக்காலஜிக் நம்பர். அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ எச்சரிக்கையாக இருங்க. குவான்டிட்டி சைஸ் கம்மியாக போடுங்க. ஏன்னா வந்து இப்போ ஒன்று அப்பர் சைடு இன்னும் கண்டினியூ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை லோ சைடு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ரீசன் என்ன, மார்க்கெட் 2 நாளாக வந்து ஒரு பெரிய மூமெண்டம் இல்லை, சைட்வேஸில் போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி மேபி ட்ரெண்டிங்கில் போகலாம். எக்ஸ்பைரி வேறு. ஓகேங்களா? சரி, அப்பர் சைடு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ கட் ஆகுதோ திரும்ப நீங்கள் ஒரு பை மூமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா மல்டி டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிடுச்சு. ஸோ அகைன் இன்னொரு டைம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேலே நல்லா ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் ஆகும். 43,500 வரலும் மேலே அப்பர் சைடு மேலே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப் சைடுக்கான வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, சாரி ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு இல்லைங்களா? ஓகே, ஃபின் நிஃப்டி சப்போர்ட், கேப் ரீஃபில், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் கனெக்ட், ரெசிஸ்டன்ஸ். திரும்ப வந்து 19,150 டச் ஆகிட்டு இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்பவும் கொடுத்தா 19,250 மேலே அப்பர் சைடு மூவ்மெண்ட் பார்க்குறது. ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பாட்டம் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து இமீடியட் சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் எடுக்க விடுங்க. அகைன் வந்து 19,100 பிரேக் ஆகிடுச்சு, அது இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். அதாவது 19,000 அங்கேருந்து வரீங்க ப்ரைஸ் பார்க்கலாம் இந்த ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா? அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,250 மேலே அப்பர் சைடு வந்து இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆர்டர் தான் உங்களுக்கு அப்பர் சைடு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.